கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க ஐயா. ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை அறிவுறுத்துங்க. நேர்மையான ஆட்சி. நீங்க நேத்து சுதந்திர தின உரையில சொன்னீங்க, தமிழகத்துல கரப்ஷனை நம்முடைய காலத்துல ஒழிப்புங்க ஐயா. நம்முடைய காலத்துல டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீத லீடர்ஸ் இருக்கட்டும், நம்முடைய காலத்துல அந்த கரப்ஷனை ஒழிப்பு நம்மால் முடியும். செய்து கொடுக்க துணிந்தவர்கள் நாம் இங்க இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்துல யாரும் உட்கார்ல. இங்க இருக்கிறவங்க யாரு எம்எல்ஏ இல்ல, யாரு எம்பியா இருந்ததில்ல, யாரு மந்திரியா இருந்ததில்ல. அதை சொல்வதற்கான முழு தார்மீக சுதந்திரமும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கடிவாளம் போடுங்க ஐயா, லூசு விட்டுறாதீங்க. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுபடுத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோல்ல வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூசா விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். மக்கள் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையோடு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் தவறு செய்தாமல் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் வீதிநடை அமைப்பு சார்பாக சொல்லுவதனுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களை, இது மட்டும் இல்ல, நான் அரசியல் பேசலாங்க ஐயா. நம்ம தான் அரசியல் பேசக்கூடாது நீங்க வந்திருக்கோம். நம்ம சமுதாய பணியை மட்டும் செய்வோம், அடிப்படை மாற்றத்தை செய்வோம். ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அக்கா அருள்செல்வி அவர்களை நான் சங்கடப்படுத்த விரும்பல. பாடுபடக்கூடிய ஒரு கட்சி, மக்களோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. ஐயா, 73 நாள் பொறுப்பே இல்லாம ஒரு இயக்கம் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க ஐயா, ரொம்ப கஷ்டம். 73 நாட்கள் பொறுப்பு இல்லாம லீடர்லெஸ் கிரௌடா எல்லோரும் லீடரா இருப்பது பெரிய பாக்கியம். அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க ஈகோவை உடைச்சு, எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்திருக்கிறீங்க. ஆனால் நமக்குள்ள சண்டை வேண்டாங்க ஐயா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க. எல்லாம் ஒரு பால்ல 6 அடிக்கும், ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் ஈகோவுக்கு இடம் கொடுக்காம எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் எவ்வளவு வேலை இந்த ஒரு மாசத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிருக்கிறீங்களே, எத்தனை வேலை செஞ்சிருக்கிறீங்க. அதை தொடர்ந்து நாம் செய்வோம். நம்முடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு என்று சொல்வதை விட மக்களுடைய புன்னகை தாங்க ஐயா முதல்ல கிடைக்கும். அது டிசம்பர் மாதத்திற்குள்ள நம்ம எல்லோருக்கும் அது கிடைக்கும். சொன்னபடி நாம் செய்வோம், எங்கேயும் நாம போக வேண்டாங்க ஐயா. இதுல மட்டும் நாம கவனம் பண்ணும். கடைசியாக மீடியா நண்பர்கள், அண்ணே டெல்லியில சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அண்ணா, நீங்க வந்து ஒரு மைக் எடுத்து 2 காரசாரமா பேசி இருக்கணும் அப்படி. ஐயா, இன்னைக்கு நீட் என்பது 2021, 2024, 2026 3 வருடம் நீட் பேப்பர் லீக் ஆச்சு. 2021 லோக்கலைஸா லீக் ஆச்சு, 24 கொஞ்சம் பெருசா லீக் ஆச்சு. உச்சநீதிமன்றம் நேரடியாக அந்த வழக்கு எடுத்து நடத்தினாங்க, ராதாகிருஷ்ணன் கமிட்டி போட்டாங்க. ஆனா 2026 பொறுத்தவரை பெரிய அளவில் நடந்துச்சு. அதனால்தான் நாம் சொன்னோம், மத்திய அரசுக்கு சொன்னோம், ஐயா பேசுங்க பேசுங்க, உட்கார வச்சு பேசுங்க. 80 லட்சம் பேர் இன்னைக்கு டெலிவரி பாயா இருக்கிறாங்க. 80 லட்சம் பேர் இந்தியாவில். யோசிச்சு பாருங்க, 80 லட்சம் பேர், 8 மில்லியன். 8 மில்லியன் என்பது ஐரோப்பிய நாடுகள்ல சில நாட்டினுடைய மக்கள் தொகையினுடைய சைஸுங்க. இந்தியாவில் 80 லட்சம் பேர் டெலிவரி பாய். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், பிளிங்கிட்டா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? அந்த 80 லட்சம் பேர்த்துல 33 லட்சம் பேர் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க. ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க. 80 லட்சம் பேர்த்துல 33% ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெயில்ல, இந்த பொல்யூஷன்ல நாம் ஆர்டர் பண்ற சிக்கன் பிரியாணிக்கும், மட்டன் பிரியாணிக்கும், பன்னீருக்கும், தோசைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கி இத்தனை ஆக்சிடென்ட் நடந்து அதை வந்து நம்ம வீட்டுல கொடுக்கறாங்க. ஐயா, இதே மாதிரி இருக்க முடியுமா? நித்தி ஆயோக் சொல்லுது 2030 முடியும் பொழுது 2.5 கோடி பேர் இந்தியாவில் டெலிவரி பாயா இருப்பாங்க. 2.5 கோடி பேர். 2.5 கோடி பேர். யோசிச்சு பாருங்க ஐயா, நாடு தாங்குமா? 2.5 கோடி உறுப்பினர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும்? அவங்களை என்ன வேலை நாம செய்ய வைக்கிறோம்? இன்னைக்கு நீங்க அமெரிக்காவில் பல இடத்துக்கு போங்க, ரோட்ல டிராபிக்ல வண்டி நிக்கிற மாதிரி ரோபோ நின்றுட்டு இருக்கு. பல இடத்துல நீங்க பார்க்கலாம். அட்லாண்டால பார்க்கலாம், கலிபோர்னியால பார்க்கலாங்க ஐயா. ரோபோக்குள்ள சாப்பாடு வச்சிடறாங்க, வீட்டு வாசலுக்கு வந்துடும். பாஸ்கோடு போட்டா டப்பா ஓபன் ஆகிக்கும், சாப்பாடு எடுத்துக்கலாம். பல இடத்துல ட்ரோன்ல கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சிடறாங்க. இந்தியாவில் 5 வருஷத்துல வரப்போகுதுங்க ஐயா, வரப்போகுது. 80 லட்சம் பேர் எங்க போக போறாங்க? 2030 2.5 கோடி பேர் எங்க போக போறாங்க? நம்ம அரசியல் அவர்களுக்கான அரசியல். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்.
அவர்கள் அடுத்த கட்ட எடுத்துட்டு போகணும். அதுக்காகத்தான் நம்ம சொன்னோம் மத்திய அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. 18 வயசுல இருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் 40% பேருக்கு வேலை இல்லை. படித்த டிகிரி இன்னைக்கு வெற்று காகிதமாக இருக்கு. இதை சொன்னா மத்திய அரசுக்கு எதிராக நம்ம போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ மோடிக்கு எதிராக கோஷம் போடல. இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அக்கறையில் நாம பேசுறோம். அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு பேசுகின்றோம். இது பெரிய கவனம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இருக்கணும். இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இன்மை என்பது பெரிய ஒரு விஷயமா மாறப்போது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்காளர்கள் ஜென்சி வாக்காளர்கள். 2029 பாராளுமன்ற தேர்தலில் 34 கோடி பேர் 1996க்கு பின்னாடி பிறந்தவங்க. இந்தியாவில் அவங்க தான் பெரிய பிளாக். 34 கோடி பேர் 1996க்கு பின்னாடி பிறந்தவங்க. 1980 96 நாம இருக்கக்கூடிய மில்லேனியல் 30 கோடி பேர். 65 கோடி பேர் 1980க்கு பின்னாடி பிறந்தவங்க ஓட்டு போட போறாங்க. எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கு, வேகமா இருக்காங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. பழசையெல்லாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. நாளை காலையில மாற்றம் வேணுங்கிறாங்க. அதற்கும் we the leaders அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையிலே நடிகை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க ஐயா, அதெல்லாம் போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்புக்கு இழுத்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது. அதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா, எப்படி சொன்னாரு பாத்தீங்களா, எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொல்லாரு பாத்தீங்க. அந்த அரசியல் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980க்கு பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல் 65 கோடி பேர். அவர்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலீங்க ஐயா, வேறு அரசியல் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனா நமக்கு இது புரிஞ்சிருச்சு. அவங்க குரலை நல்லா கேட்டுட்டோம். அதற்காக நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சமுதாய சேவையில் இருக்கும். படிப்படியாக ஒரு மாற்றமாக நாம் கொண்டு வந்து நிச்சயமாக அதை செய்வோம் என்கின்ற பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து, ஐயா இன்னும் 14 நாள் இருக்கு. நாம் இன்னைக்கு தமிழகத்தில் மொத்தமா எவ்வளவு மரம் இன்னைக்கு நாம வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய இலக்கு 20 லட்சம். இன்னைக்கு நம்ம 6,25,760 வச்சிருக்கோம். ஐயா நாயப்படி இன்னைக்கு நாம 10 லட்சத்தை தாண்டி இருக்கணும். ஆனா ஒரு இயக்கம் 6 லட்சம் மரம் வைத்தது 16 நாள்ல மிகப்பெரிய சாதனை. நம்ம அதுக்காக பூரிப்படைந்தாலும் கூட நம்ம இலக்கு இன்னும் பெருசுங்க ஐயா, 20 லட்சம். பல இடத்துல ஐயா மர பற்றாக்குறையா இருக்கு. டோல் ஃப்ரீ நம்பருக்கு எல்லாரும் போன் பண்ணா மரம் கொடுக்க மாட்டாங்க, மரமே இல்ல, மரம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி பண்ணி சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. அதனால் நம்முடைய இலக்கு 20 லட்சம். படிப்படியாக எல்லா இடத்திலும் கூட ஒரு வாலண்டியர், ஒரு தன்னார்வலர், ஒரு மரத்தை நீங்க வைங்க அப்படிங்கறதா நம்ம இலக்கு. 7 லட்சம் மரத்தை வச்சு அக்கா சொன்ன மாதிரி விவேக் ஐயா 37 லட்சம், நாமெல்லாம் சேர்ந்து இந்த மாசம் 20 லட்சம் 57 லட்சம். அந்த இலக்கு 1 கோடியை நாம் செய்து அக்கா கையிலே ஒப்படைத்து விடலாம். எங்கே இருந்தாலும் கூட சின்ன கலைவாணர் அவர்களுடைய ஆதரவு, அன்பு தமிழக மக்களுக்கு இருக்குது. வீதி லீடர்ஸ்க்கு இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதை பண்ணுகின்றோம். அதனால் இந்த கட்டுக்கடங்காத இந்த நிகழ்வு பெரிய கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து நடந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். கையொரு பக்கெழுத்து, காலொரு பக்கெழுத்து. ஒரு படத்துல கவுண்டமணி அண்ணனும் ரஜினி சாரும் ஒரு படத்துல சினிமா பார்க்க போவாங்க. முதல்ல டிக்கெட் வாங்கினவங்களுக்கு தங்க செயின், 2வது டிக்கெட் வாங்கினவங்களுக்கு மோதிரம். எனக்கு அப்படித்தாங்க ஐயா இருந்துச்சு. ஆனா கிடைத்த தங்க செயினும் மோதிரமும் நீங்க தாங்க ஐயா. அவ்வளவு தூரம் இங்க இழுத்து வந்து மேடைக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த கிடைச்ச தங்க செயினும் மோதிரமும் நீங்க தான். அதனால் தொடர்ந்து இருப்போம். நாம் யாரையும் முன்னிலைப்படுத்த போவதில்லை. என்னோட புகைப்படத்தையும் தவறுங்கன்னு பல இடத்துல கேட்கிற எல்லோரையும் முன்னிலைப்படுத்துங்க, உங்களை முன்னிலைப்படுத்துங்க, தலைவர்களை முன்னிலைப்படுத்துங்க, ஊரை முன்னிலைப்படுத்துங்க. அங்கிருந்து மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். வருங்காலம் நம்முடையது. கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாம தளராம வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க. நிச்சயமாக மாற்றம் நம் பக்கம் வரும் என்று சொல்லி, மேடைக்கு இடதுபுறம், மேடைக்கு வலதுபுறம், மேடையினுடைய பின்புறம், மேடையில் மேல் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய சென்னை கார்பரேஷன்ல நம்முடைய கவுன்சிலராக இருந்து மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா உமானந்த் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இந்த நேரத்தில் நான் பேரை எங்கே இடத்துல சொல்றது, தலைவர்கள் என்று சொன்னா எல்லா தலைவர்கள் தான். மேல இருக்கவங்க கடுமையா உழைச்சு. சென்னை எழும்பூரில் We the Leaders அமைப்பு சார்பில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணியில் We the Leaders அமைப்பின் தலைவர் அண்ணாமலை